அத்வைத தர்மா. டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல 18 புராணங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோல 24 உப புராணங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 24 புராணங்களையும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அதுபடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 24 உப புராணங்கள்ல ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கிறது சனத்குமார புராணம். இது சனத்குமார முனிவரால் உபதேசிக்கப்பட்டது. 2வது புராணம் நரசிம்ம புராணம். இது விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தின் சிறப்புகள் பற்றியது. 3வது புராணம் பிருகன் நாரதிய புராணம். நாரதரின் போதனைகள் பெரிய அளவில் அமர்ந்தது. 4வது புராணம் சிவரகசிய புராணம். இந்த புராணத்துல சிவனோட ரகசியத்தையும் வழிபாடுறத பத்தியும் அதுல வச்சிருக்காங்க. 5வது புராணம் துர்வாச புராணம். துர்வாச யோகத்தை தோற்றுவித்த கபிலர் பற்றியது. 6வது புராணம் கபில புராணம். சாங்கிய முனிவரின் மற்றும் சாபம் பற்றியது. 7வது புராணம் மானவ புராணம். மனுவின் சட்டங்கள் மற்றும் தர்மங்கள் பற்றியது. 8வது புராணம் வருண புராணம். வருண பகவான் மற்றும் நீரின் முக்கியத்துவம். வருண பகவானை பத்தியுமே நீரோட முக்கியத்துவத்தை பத்தியுமே இந்த புராணத்துல இருக்கு. 9வது புராணம் காளிகா புராணம். பார்வதி தேவி காளி அம்மன் இருப்பாங்கல்ல அவங்க மற்றும் சக்தி வழிபாடு. 10வது புராணம் சாம்ப புராணம். இது கிருஷ்ணரின் மகன் சாம்பன் சூரியனை வழிபட்ட வரலாறு. நந்தி புராணம் நந்திகேஸ்வரர் சிவபெருமானை பற்றி கூறியது. சௌர புராணம் சூரிய பகவானின் பெருமைகளை கூறுவது. 13வது பாராசர புராணம். பராசுர முனிவர் வியாசரின் தந்தை அருளியது. 14வது புராணம் ஆதித்ய புராணம். சூரியனை முதன்மைப்படுத்தி சொல்லப்படுற புராணம் தான் இது. மகேஸ்வர புராணம் ஈசனின் திருவிளையாடல்கள். 16வது பாகவத புராணம். இது மகா புராணத்தில் இல்லாத சில கிளை கதைகள் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. 17வது வசிஷ்ட புராணம். வசிஷ்ட முனிவரின் ஞான உபதேசங்கள். 18வது தர்ம புராணம். தர்ம நெறிகள் மற்றும் ஒழுக்கங்கள் பற்றியது. 19வது கல்கி புராணம். விஷ்ணுவின் 10வது அவதாரமான கல்கி பற்றி கணிப்புகள். இப்போ விஷ்ணு 10வது அவதாரமா கல்கி அவதாரம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் கணிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பத்தி தான் இந்த புராணத்துல இருக்கு. 20வது புராணத்துல விநாயக புராணம் இருக்கு. கணபதியின் அவதாரங்கள் மற்றும் அவரோட லீலைகள் பற்றியது. 21வது முற்கள புராணம். இதுவும் விநாயக பெருமானின் பெருமைகளை கூறுவதுதான். 22வது பார்கவ புராணம். இது முனிவரோட வம்சாவளி பற்றி இதுல சொல்லியிருக்காங்க. 23வது தேவி பாகவதம். அம்பிகையின் சிறப்புகளை கூறும் விரிவான நூல். 24வது அவதாரம் ஹரிவம்சம். மகாபாரதத்தின் பிற்சேர்க்கையாக கருதப்படும் கிருஷ்ண சரிதம். இந்த 24 உப புராணங்களின் பட்டியல் வெவ்வேறு நூல்களில் சிறிய மாற்றங்களுடன் காணப்படும். அவங்க என்ன சொல்றாங்க, வேற வேற நூல்கள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்ப நானுமே 2-3 ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஒன்னொன்னுல ஒன்னொன்னு இருந்துச்சு. அதுல இருந்து நான் எனக்கு எது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு 1க்கு 4 தடவை செக் பண்ணிட்டு தான் இப்ப நான் இது உங்களுக்கு சொல்றேன். சில இடங்கள்ல சில புராணத்துல ஒரு பேருக்கு பதிலா வேற வேற பேருங்க இருக்கும். ஓகேங்களா, மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான், நேம்ஸ் மட்டும் மாறும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு தேவி பாகவதத்தை சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மகா புராணமா சொல்றாங்க. அது இல்லைன்னா சிலர் உப புராணமாவும் சொல்றாங்க.
இதே மாதிரி வரிசை எதுக்காக மாறுது? உப புராணங்களை பொறுத்தவரை அவை அந்தந்த பகுதியில் உள்ள கலாச்சாரம், இப்போ ஒரு ஒரு பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க கல்ச்சர்ஸ் எல்லாம் மாறும் பாத்தீங்களா? அவங்கவுங்க கலாச்சாரம் எல்லாமே மாறும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு இது இருக்கும், மதுரையை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்று இருக்கும், திருச்சி இந்த மாதிரி இல்ல நார்த் சைடு இந்த மாதிரி வேற வேற இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு கலாச்சாரம் வேற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தமிழகத்துல பார்த்தா விநாயக புராணமும் சிவரகசிய புராணமும் ரொம்ப முக்கியமா எடுத்துக்கிறாங்க. ஆனா வட இந்தியா சைடு பாத்தீங்கன்னா கல்கி புராணமும் தேவி பாகவதத்தை தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி புராணங்கள் பேரையும் மாற்றப்படுது. ஏன்னா இப்போ வரைக்கும் கூட அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது 24 உப புராணங்களை பத்தி இவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் ரிப்ளை பண்றேன். இப்போ அடுத்த வீடியோல மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அத்வைத தர்மா.